முடியாக்க முடிப்பிறந்த மன்னவனே, உனது கொடுங்கோல் அடித்த அவசர தீர்ப்பிற்கு ஆளாகி கொலையும் இந்த கோவலரின் மனைவி கண்ணை நான் என்பதை அறிந்திருக்க அரசு. சிலம்பு தெரிய கல்வன் மன்னா. கோவலரின் மனைவியா? சிலம்பை தேடிய கல்வனின் மனைவியா? கல்வனை கொலை செய்த கொடுங்கோல் அல்ல, அதுவே அரச நீதி. உன் கணவன் கையில் இருந்தது கோபெருந்தேவியின் சிலம்பு. அது கோபெருந்தேவியின் சிலம்பு அல்ல, கோவலந்தேவியா கண்ணையின் சிலம்பு. நம்ப முடியாது என்னால். நீ யார் நம்புவதற்கு? உன்னை யார் நம்ப சொன்னது? உன் மீது வழக்கறிக்க வந்தவள் நான். குற்றவாளி நீ. நான் குற்றவாளியா? நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்பு வழங்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்கள் மென்மை மிக்க மனிதர்கள். இவர்கள் சொல்லட்டும் தீர்ப்பை. இங்க பாத்து பேசு. இங்க பாரு. உன்னுடைய என்பதை நிரூபித்து காட்ட முடியுமா? இதற்கு இணையான மற்றொரு சிலம்புதான் என் மனுவாளர் நிற்க வந்தார். பாவிகள் அவரை கொன்று விட்டீர்கள். அது ஒன்று என்னுடையது. அடையாளம் வேண்டுமா? 1000 கேள்விகள் கேட்ட உன்னை குற்றமற்ற ஆக்கி கொல்ல துடிக்கிறாயா? இப்படி ஒரு கேள்வி என் அத்தானை கேட்டிருந்தால் நீ இவள்வா நெடுஞ்செலி என்ற பெயர் உன்னை நினைத்திருக்குமே. என் அத்தான் உயிரும் தங்கி இருக்குமே. மன்னவா, உன் மனைவியின் சிலம்பில்லை முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கொற்றை முத்துக்கள். என்னுடைய சிலம்பில் உள்ளவை மாணிக்கப்பர்கள். எங்கே பார்க்கலாம்? தேவி சிலம்பை கொடுங்கள். பார்த்தாயா முத்து பறவைகளை? அடுத்த சிலம்பு. மாணிக்க பறவைகள். மாணிக்கங்கள் அல்ல, தர்மத்தின் கண்கள் வடிகின்ற இரத்த துளிகள். இரத்த துளிகள் இரத்த துளிகள். பாண்டியா, இன்னும் உனக்கு சந்தேகங்கள் இருந்தால் இதோ மற்றொரு சிலம்பு. அமைச்சர்களே, கூறும் சான்றவர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கிவிட்டதா? நீதி கவிழ்ந்து விட்டதா? நேர்மை மடிந்து விட்டதா? நெடுஞ்செழிய பாண்டிய மன்னனி அறம் புறம் திறம் எல்லாம் மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டதா? என் இந்த வாட்டம் தமிழகம் சிரிக்கிறது. பாண்டியா, தமிழகம் சிரிக்கிறது. தன்னை ஒளிந்து இருப்பதை பார்த்து தமிழ்நாட்டு மாறினோர் திருக்குறள் கேலி பேசுகிறது. பாண்டியா, கேலி பேசுகிறது. நீ வழங்கும் செய்தி கேட்ட ஆணை சேனை 1000 எதிர் தெரிவித்து வந்தால் உன் செம்மாந்து வழி நடத்தும் வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? மறைத்தனம் எங்கே? வெற்றி திருப்பாவை எங்கே? எங்கே? அது தொழில் செய்யும் கொல்லனின் பொய்யுரை கேட்டால் நதி தவறிய நானோ அரசன். இல்லை இல்லை, நானே கல்வன், நானே கல்வன். அது நதி தவறிய குடிமக்களை காக்கும் என் ஆட்சி பிழை செய்தது. என் வாழ்நாள் அழியட்டும், என் உயிர் முடியட்டும். அரசே, சார்ந்தவன் கொன்ற குடையை உயிர் கொடுத்து நிமித்தி விட்டீர்களே. இனி எனக்கு உயிர் தான். தமிழ்நாட்டின் ஆளுநர்கள் பட்டியல். ஆஜிபால் எட்வர் நாய், கிருஷ்ணகுமார சிங், பவர் சிங், ஸ்ரீ பிரகாஜா, ஏஜே ஜான், விஷ்ணு ராமேதி, பி சர்மா ரெட்டி, ஜெயஸ்மராஜா, உடையார் பகதூர், சர்தார் உச்சர் சிங், கே ஜா, மோகன்லால் சுகாரியா, பிரபுதாஸ் பட்வாரி, சாதிக் அலி, சுந்தர்லால் குரானா, பிஜி அலெக்சாண்டர், சுர்சித் சிங் பர்னாலா, விஸ்வநாராயண சிங், பி சன்னா ரெட்டி, கிருஷ்ண காந்தா, ஏம் பாத்திமா பீவி, சி ராஜ்மோகன் ராவ், பி எஸ் ராஜ்மோகன். திருக்குறள் இளஞ்செழியன் திருக்குறள் சொல்ல இளஞ்செழியன் அவர்கள் வருகிறார்கள். ஒழுக்கம் நீண்டால் நீடு வாழ்வார். அரவணை அந்த நாட்டு கல்லாதிரவாளி நீச்சலாரி இது கோவில் பொருள் தலைவன் தலை பிறவி பெண்களா நீண்டுவா நீண்ட ஐரான் அடி சேராத
வகுப்பு மாணவர்கள் அனைவரும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண லவுக்க போட்டு அடி பஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண லவுக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சுக்குள்ள நீ வாரியா தொடகேரிய ஏத்தி கட்டி வம்பு பண்ண வார ஒரே வழுவிடுங்க நேரமாச்சு. அப்படி போடு. பஞ்சு முட்டாய் சீல கட்டி பத்து வண்ண லவுக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவள நெஞ்சுக்குள்ள நீ வாரியா உள்ள அம்மாடி யப்பா அடி ஆத்தியே ஓராஞ்சாரம் பார்த்து ஒதுங்கணும் பதமா பின்ன ஓட தண்ணிக்குள்ள முங்கி குளிக்கணும் சுகமா மெல்ல லாவகமாவோ முதுக தேய்க்கணும் எதமா அடி மந்த காட்டு ஓரத்துல மத்தியான நேரத்துல காத்திருக்கட்டா தினமும் காத்திருக்கட்டா வெள்ள சோள சோறு வச்சு காண பூவையல் அரைச்சி ஊட்டி விடட்டா உனக்கு ஊட்டி விடட்டா எவ்வள பஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண லவுக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவள நெஞ்சுக்குள்ள நீ வாரியா கும்பப்பூவு மல்லு வெட்டி தொடகேரிய ஏத்தி கட்டி வம்பு பண்ண வார ஊரே வழுவிடுங்க நேரமாச்சு.
பாராட்டுக்கள் தென்னாலிராமா. வணக்கம் நன்றி மன்னா. தென்னாலிராமன் கூறியபடியே நம் ஊர் பாண்டுக்குடி மக்களுக்கு போய் சேரட்டும். உத்தரவு மன்னா. இத்துடன் ஆசவை கலையட்டும். தம்பிங்க பாரு. ஆரம்புகள் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முகற்றே உலகு பொருள் எல்லா எழுத்துக்களும் ஆ என்னும் எழுத்தை முதலாக கொண்டுள்ளன. அதுபோல கடவுள்கள் உயிர்கள் எல்லாம் கடவுள்களை முதன்மையாக கொண்டுள்ளன. கற்றதினாலே பயிர்கள் வாழைவன் நற்றார் இணைய பொருள் தூய் அறிவு வடிவான கடவுளின் திருவடிகளை தொழாவிட்டால் கற்ற கல்வினால் என்ன பயன்? வேண்டுதல் வேண்டாமை இல்லாத சேர்ந்தார்க்கு ஆண்டு விடுமையில பொருள் விருப்பு வெறுப்பில்லாத கடவுளின் திருவடிகளை தொழாவிட்டால் கற்ற கல்வினால் என்ன பயன்? பொருளாயில் ஐந்து தான் பொய்தில் ஒழுக்க நெறிந்தால் நீடுவார் பொருள் ஐமுள் ஆதியில் ஒழித்த கடவுளின் ஒழுக்க நெறியில் நிற்பவர் நீண்ட காலம் நலனுடன் வாழ்வார். தனக்குமை இல்லாத தால் தேர்ந்தார்க்கு கல்ல வணக்க வழிமாற்றல் அறிது பொருள் தனக்கு ஒப்பில்லாத கடவுளின் திருவடிகளை நினைப்பவருக்கு மற்றவருக்கு மணக்க வழி போக்க முடியாது. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூமலை பிசுமின் துளிவின் அல்லால் மற்றவிய பசுமுள் தலைக்கான் பல்லாரிதே பொருள் மானிலிருந்து மலை துளி விழாவிட்டால் பூமியில் பசுமுனியை கூட காண முடியாது. வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் மானூரின் தெய்வத்துள் வைக்கப்படும் பொருள் உலகத்தில் வாழ வேண்டிய முறைப்படி வாழ்கிறவன் மேல் உலகத்து தெய்வமாக மதிக்கப்படுவார். அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிருக்கு செந்தன்மை பூண்டல்களான் பொருள் எல்லா உயிர்கள் மீது அருள் செலுத்துவரே அந்தனர் ஆவார். குணமென்னும் குன்றேறி நின்றால் வெகுளி கடமையும் காத்தல் அறிது பொருள் நற்குணம் என்னும் மலையின் மேல் ஏறி நிற்கும் துரியில் ஒரு நொடி கூட கோபம் கொள்ளாது. பெண்ணின் பெந்தக்கை ஆவலா கற்பெனும் தீன்மை உண்டாக பெறேன் கற்பு என்னும் மனவுதி இருக்க பெற்றால் அவளுடைய வேற சொத்து இல்லை. தொட்டனை தூரம் மறைக்க நீ மாதற்கு தட்டனை தூரம் அறிது பொருள் மனைவெளியில் தோண்ட தோண்ட கிணற்றில் நீர் சுரங்கும். அதுபோல படிக்க படிக்க அறிவு பெறுவோம். என்னென்பால் ஏனே எழுத்தன்பால் இவ்விரண்டும் கண்ணன்பால் வாழும் உயிருக்கு பொருள் கணிதறிவோம் மொழி அறிவோம் மக்களுக்கு கண் போன்றவை. செல்வத்தில் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை பொருள் செல்வம் எல்லாம் கேள்வி செல்வம் அதுபோல சிறப்புடைய எல்லாம் செல்வம் முதன்மையானது. மொரண்டு குடிக்காத முண்டக கண்ணி அம்மா முறைச்சி பார்க்காத பாளையத்து அம்மா எம்மா கண்ண கண்ண உருட்டாத கருமாரி அம்மா கத்தியணி காட்டாத காளி தேவி அம்மா அவ ஆக்கி வச்ச சொத்த நீ மூக்கு முட்டை முடிச்ச அவ ஊத்தி வச்ச கூழ மூணாவது ருசிக குடிச்ச அடி சக்கரையே பைரவியே சட்டுன்னு வர தயக்கிறியே பாரு நீ பாரு அவன் தவிப்பத மனம் மாற கொஞ்சம் மாற நீ கொதிப்பத மொரண்டு முடிக்காத முண்டக கண்ணி அம்மா முறைச்சி பார்க்காத பாளையத்து அம்மா கண்ண கண்ண உருட்டாத கருமாரி அம்மா கத்தியடி காட்டாத காளி தேவி அம்மா. வெப்பிலைய இடுப்புல சுத்தி எங்க இடுப்ப சுத்தி வெண்டி வெண்டி கோயில சுத்தி உன் கோயில சுத்தி கன்னத்துல அழகுவே குத்தி எம்மா அழகு குத்தி பால்குடங்கள் எடுத்த அந்த பாலகி வகத்தை பாரு பாரு எம்மாடி முட்டைப்பாலம் உனக்கு தந்தா சுட்ட மீனும் படையில் வச்சா கட்டு கழுத்தி தாலிய நீ காவு கேட்டு நிக்கிறியே எம்மா பத்தினிங்க வேறதத்துக்கு சக்தி ஒண்ணு இருக்குதுன்னா
பெத்தவளே மனம் இறங்கு பதத்துக்குள் நீ அடங்கு அம்மா கடல் நீயே கொதிச்சு புட்டா சூடாத நீரே காலினி மீனாட்சியா மாறம்மா அம்மா கற்பூர தீபமேந்தி கைவிளக்கு போட்ட அந்த கற்பரசி வாழ்வை எண்ணி பாரம்மா அடி பெண்ணினந்தா அது என்று உன்னினந்தா வேண்டுவது உன்னிடந்தா அது சத்தியம் பண்ணு பக்கரைக்கார வந்து சத்தியம் பண்ணு எம்மா முரண்டு பிடிக்காத முண்டக கண்ணி எம்மா முறைச்சி பார்க்காத பாளையத்து எம்மா எம்மா கண்ண உருட்டாத கருமாரி எம்மா கத்தியணி காட்டாத காளி தேவி அம்மா வச்சு மஞ்சள் அரைச்சி எடுத்து எம்மா அரைச்செடுத்து பூசி குளிக்காம வச்சு உன்னை குளிக்க வச்சு குச்சி மல்லி மாலையும் கட்டி உன் கழுத்தில் போட்டு கும்பிட்டவ வாழ்வ காக்க வாடி 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 வாடியம்மா பூப்பதையும் காய்ப்பதையும் காப்பவனே அம்மாடி காப்பவனே கொலை செஞ்சா கடவுளும் பொய்யாடி அம்மா குங்குமத்தை கொடுத்த கையால் மங்களத்தை பறிக்கலாமா கொலவிழி அம்மா நீ கோரபலி கேட்கலாமா அம்மா புருஷ வரம் கேட்டு இங்கே ஒரு காலில் தவம் இருந்த மாங்காட்டு காமாட்சி வாடியம்மா அம்மா குடிசை முதல் மாடி வர குடும்பத்து பெண்களுக்கு காலையில்லா வாழ்க்கை இங்கே கேளியம்மா அடி வந்து விடு கோபம் விட்டு வந்து விடு பூவும் போட்டு தந்து விடு அடி வந்துடு நம்பிடும் பக்தரை கத்திட இங்கே வந்திடம்மா மரண்டு பிடிக்காத முண்டக கண்ணி அம்மா முறைச்சி பார்க்காத பாளையத்து அம்மா எம்மா கண்ண உருட்டாத கருமாரி அம்மா கத்தியணி காட்டாத காளி தேவி அம்மா அவன் ஆக்கி வச்ச சோத்த நீ மூக்கு முட்டை முடிச்ச அவன் ஊத்தி வச்ச கூழ பூனாக்கு ருசிக குடிச்ச அடி சங்கரியே வைரவியே சட்டுன்னு வரந்த எங்கிரியே பாரு நீ பாரு அவன் தவிப்பத மனமாற கொஞ்சம் மாற நீ கொதிப்பத So happy பாடல் நடைபெற இருக்கிறது. I'm so happy, oh so happy. Sing with me. Na na na. I'm so happy, oh so happy. Sing with me. Clap, clap, clap your hands.
அடுத்ததாக 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு மாணவர்கள் பங்கு பெறும் அழகான சின்ன தேவதை. அழகான சின்ன தேவதை அவள் தானே எங்கள் புன்னகை. நாள்தோறும் இங்கு பண்டிகை, நம் வானில் வான வேடிக்கை. இது போல சொந்தம் தந்ததா இறைவாவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினா இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம், அதிரடியாய் வாழ்ந்துதான் காட்டலாம். அறிவை மேலும் மேலும் கூர்மையாக்கிக் கொள்ள பயன்படும் ஆயுதம்தான் கல்வி. கல்வி எனும் ஆயுதம் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு. கண்ணுடையர் என்பர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் என்கிறார் திருவள்ளுவர். அதாவது கல்வி கற்றவர்கள் மட்டுமே கண்ணுடையவர்கள். கல்வி கற்காதவர்கள் 2 கண் இருந்தும் கண் இல்லாதவராகவே கருதப்படுவார்கள் என கூறுகிறார் திருவள்ளுவர். மனிதர்களுக்கு உயர்வான எண்ணங்களும் உன்னதமான குணங்களும் தோன்ற கல்வி என்பது அவசியமாகும். எனவே கல்வி மிக மிக முக்கியமானதாகும். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற அவை என்கிறார் திருவள்ளுவர். உலகத்தில்
வாழ்க்கையில் மனிதர்களுக்கு கல்விதான் சிறந்த செல்வம். குடும்பத்தையும் நாட்டையும் முன்னோக்கி கொண்டு செல்ல கல்வி எனும் ஆயுதம் மிக மிக முக்கியமானதாகும். நன்றி, வணக்கம். மகிழ்ந்திடணும், நாடு செழித்திடணும், சாமியை கும்பிட்டுக்கோ பூமி விளையும் அப்போ. ஊரு மகிழ்ந்திடணும், நாடு செழித்திடணும், சாமியை கும்பிட்டுக்கோ பூமி விளையும் அப்போ. கோயில் குழந்தா ஊருக்கு அழகு, கோயில் இல்லா ஊர விளக்கு. கோயில் குழந்தா ஊருக்கு அழகு, கோயில் இல்லா ஊர விளக்கு. இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும். வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனோ இந்த சேர இழுத்து செல்லும். இந்த பள்ளியில் எனது குழந்தையை படிக்க வைக்க இயலவில்லை என்ற சிறிய வருத்தத்தோடு வருகின்ற பெற்றோர்களுக்கும் ஏனைய பொதுமக்களுக்கும் மாலை வணக்கம்.
நம் அழைப்பை ஏற்று பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருகை தந்த வட்டார கல்வி அலுவலர் அவர்களுக்கும், பள்ளி மேலாண்மை குழு தலைவர், துணைத் தலைவர், உறுப்பினர்கள் அனைவருக்கும், நம் பள்ளியின் முன்னாள் மாணவர்களுக்கும், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர், துணைத் தலைவர் அவர்களுக்கும், முன்னாள் பள்ளி மேலாண்மை குழு தலைவர், துணைத் தலைவர் அவர்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும், அவர்களின் பெற்றோர்களுக்கும், பள்ளி புரவலர்களுக்கும், ஊர் பொது மக்கள் அனைவருக்கும், நம் பள்ளி மாணவ செல்வங்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கும், விழா சிறப்பாக நடைபெற மேடை அமைத்து கொடுத்தவர்களுக்கும், ஒளி அமைத்து கொடுத்தவர்களுக்கும், இரவு உணவு தேநீர் வழங்கியவர்களுக்கும், விழா சிறப்பாகவும் பாதுகாப்பாகவும் நடைபெற உதவிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.